ஒரு பாக்கெட் பால் எடுத்துக்கோங்க. பாலை நல்லா பொங்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொதிக்க வைங்க. அதில் சின்ன சின்னதாக அகர் அகரை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 10 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு அகர் அகர் நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்கு அடுத்தது அதை நம்ம அந்த பாலில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பாலையும் அகர் அகர் தண்ணியையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நமக்கு தேவையான கலரை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 3 கலர் சேர்க்குறேன். தனித்தனி தட்டில் ஊற்றி தேவையான கலரை நம்ம சேர்த்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டுங்க. அடுத்தது கொதிக்கிற தண்ணியில் உங்களுக்கு தேவையான அளவு ஜவ்வரிசி போட்டு நல்லா வேக வைங்க. நல்லா கண்ணாடி போல் உங்களுக்கு வெந்து வரும். அதை நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது நான் இன்றைக்கி ஒரு 4 பாக்கெட் பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா கொதிக்கட்டும். பொங்குனதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க அந்த ஜவ்வரிசி அதில் போட்டு நல்லா வேக வைங்க. அடுத்தது தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கடுத்தது நான் கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன். அந்த பாலில் ஒரு 1/2 கப் அளவு பால் பவுடர், 1/2 கப் அளவு கஸ்டர்ட் பவுடர் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலில் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கட்டியாக வரும், உங்களுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வைங்க. அதுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் நல்லா கட்டியாக வந்துடும். நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது 1 ஹவர் ஆயிருக்கும். அதை எடுத்து நமக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே இந்த சப்ஜா சீடை ஊற வச்சுருந்தாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.